கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளி இருக்கும் ஜீவ வார்த்தை சங்கீதம் 62:11. தேவன் ஒரு தரம் விளம்பினார், 2 தரம் கேட்டிருக்கிறேன், வல்லமை தேவனுடையது என்பதே. என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாள் தேவன் தம்முடைய 2வது தொடுதலை வெளிப்படுத்துகிற ஒரு நாளாய் இருக்கிறது என்று நான் விசுவாசிக்கிறேன். இரட்டிப்பான வல்லமையின் நாள் என்று நான் நம்புகிறேன். இந்த ஒரே நாளிலே 2 காரியங்களை தேவன் தம்முடைய தீர்மானத்தின்படி உங்கள் வாழ்க்கையிலே நடப்பிக்க போகிறார் என்று நான் நிச்சயமாய் நம்புகிறேன். 11வது வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், வல்லமை தேவனுடையது என்று எழுதியிருக்கிறது. 12ஆம் வசனத்திலே கிருபையும் உம்முடையது என்று எழுதியிருக்கிறது. எனவே வல்லமையும் கிருபையும் இன்று தேவன் உங்கள் வாழ்க்கையிலே வெளிப்படுத்தி தம்முடைய வல்லமையையும் கிருபையும் பெருக பண்ணி உங்கள் வாழ்க்கையை தேவன் இன்றைக்கு ஆசீர்வதிக்க போகிறார். வேதத்தில் இருந்து நாம் 3 சம்பவங்களை இந்த வார்த்தைக்கு ஆதாரமாய் நாம் தியானிக்க போகிறோம். நீங்கள் நம்ப வேண்டும், இன்றைக்கு தேவன் தம்முடைய வல்லமையையும் கிருபையும் அதிகமாய் உங்கள் வாழ்க்கையிலே ஊற்றப் போகிறார். என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, 62ஆம் சங்கீதத்திலே நாம் ஒரு சில காரியத்தை கவனித்து பார்க்கும் பொழுது, இது அவன் தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிற ஒரு நாட்கள். அவன் சொல்லுகிறான், தேவனையே நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது என்று சொல்லுகிறான். எனவே தேவனை நோக்கி அமர்ந்திருக்கும் இந்த நாட்களிலே, அவருடைய சமூகத்தில் காத்திருக்கும் இந்த நாட்களிலே, தேவன் வல்லமையையும் கிருபையும் உங்கள் வாழ்க்கையிலே பெருக பண்ண போகிறார். நான் ஏற்கனவே சொன்ன அந்த 3 சம்பவங்களை வேதத்திலிருந்து நாம் இன்றைக்கு தியானிப்போம். முதலாவதாக மார்க் 8ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே 2வது தொடுதல் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு செகண்ட் டச், 2வது தொடுதல். பெத்சாயிதா என்ற ஊரிலே பார்வையற்ற ஒரு மனிதனை இயேசுவினிடத்தில் கொண்டு வந்து அவனை தொடும்படி வேண்டிக் கொண்டார்கள். ஆனால் அவரோ அவன் கரத்தை பிடித்து அவன் நடந்திராத புதிய பாதையிலே அவனை நடத்தி கொண்டு போனார். அவர் கிராமத்திற்கு வெளியே அவனை கொண்டு போய் முதல் முறை அவனை தொட்டார். அப்பொழுது வேதம் சொல்லுகிறது, அவன் நடக்கிற மனிதர்களை மரங்களை போல் பார்த்தான். இங்கே ஒரு தரிசனம் இருக்கிறது, ஆனால் அதில் நடமாட்டம் இல்லை. விஷன் வித்தவுட் எனி ஆக்டிவிட்டி. தரிசனம் இருக்கிறது, ஆனால் அதில் ஜீவன் இல்லை. என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ஏதோ ஒரு காரியத்தை நீ பெற்றுக்கொண்டும் அதில் ஜீவன் இல்லாமல் நடமாட்டம் இல்லாமல் இருக்கிறதோ, இன்றைக்கு கர்த்தருடைய 2வது தொடுதல் தேவை. மார்க் 8:25 அவர் மறுபடியும் அவனை தொட்டார், அப்பொழுது அவன் எல்லாவற்றையும் தெளிவாய் கண்டான் என்று எழுதியிருக்கிறது. எனவே எது ஜீவனற்றதா இருக்கிறதோ, எது அசைவில்லாமல் இருக்கிறதோ, அந்த தரிசனத்திலே ஜீவனை தேவன் அருளுகிறார். அந்த காரியங்களிலே தேவன் தமது ஆவியை அனுப்புகிறார். 2வது தொடுதல் ஒரு ஜீவனை ஏற்படுத்தி ஒரு நடமாட்டத்தை பிறப்பித்தது. 2வதாக 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை கவனிக்கும் பொழுது 2வது தட்டி எழுப்புதல் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. எழுந்திரு, போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்று எழுதியிருக்கிறது. சூறை செடியின் கீழே சோர்ந்து போய் படுத்திருந்தவனை சந்திக்கும்படிக்கு தேவன், அந்த எலியாவை சந்திக்கும்படிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பினார். எலியாவை காகங்களை கொண்டு போஷித்தவர் இப்பொழுது தூதனையே அனுப்பி போஷிக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, அவன் முதலாவது ஒரு போஜனத்தை கொடுத்தான், அவன் அதை புசித்த பிறகு அவன் படுத்துக் கொண்டான் என்று எழுதியிருக்கிறது. எனவே 2வது முறை அவனை தட்டி எழுப்பி, எழுந்திரு, போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், நீ செய்ய வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். தேவனுக்காக நீ செய்ய வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். மாத்திரமல்ல, இதை பிரசங்கிக்கும் பொழுது உணர்கிறேன், ஒரு சிலருடைய வாழ்க்கையிலே ஒரு மரண பயம் இருக்கிறது. நாம் மரித்து விடுவோமோ, இந்த வருடத்தில் மரித்து விடுவோமோ என்கின்ற எண்ணம் உங்களுக்குள்ளே எழும்பிக் கொண்டிருக்கிறது. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதே, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரமாக இருக்கிறது. உன்னை கொண்டு தேவன் செய்ய போகும் காரியங்கள் அநேகமாக இருக்கிறபடினால் நீ பயப்படாதே, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். 3வதாக எரேமியா 18ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே 2வது
திருத்தமாய் வணைதல் என்ற அங்கே சம்பவத்தை கவனிக்கலாம். குயவன் வணைந்து கொண்டிருக்கையில், திரிகையிலே அவன் வணைந்து கொண்டிருக்கையில் அவன் கையில் இருந்தது கெட்டுப்போயிற்று என்று எழுதியிருக்கிறது. The problem in the process will be made perfect. என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ஏதோ ஒன்றை துவக்கி அது தொடர்ந்து கொண்டிருக்கிற நேரத்தில் கெட்டுப்போய் இருக்கிறது என்று சொன்னால் அதிலே திரும்பமாய் தன்னுடைய கரத்தை வைக்கப் போகிறார். அவருடைய ஞானம் அதை இன்னும் அழகாய், இன்னும் அதற்கு மெருகூட்டி, அதை எப்படி இன்னும் அழகாய், இன்னும் மேன்மையாய், இன்னும் மகிமையாய் நிறுத்த முடியுமோ அப்படி அவர் உங்கள் வாழ்க்கையில் இடைபட விரும்புகிறார். எனவே 3 காரியங்களை நாம் இன்றைக்கு தியானித்திருக்கிறோம். 2வது தொடுதல், 2வது தட்டி எழுப்புதல், 2வது திருத்தமாய் வணைதல். நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், இன்றைக்கு தேவன் உங்கள் வாழ்க்கையிலே தம்முடைய வல்லமையையும் தம்முடைய கிருபையும் பெருக பண்ணி அற்புத அதிசயங்களாலே இன்று உங்களை அலங்கரிப்பார். நான் வாசித்த வசனத்தை திரும்பமாய் வாசிக்க விரும்புகிறேன். தேவன் ஒரு தரம் விளம்பினார், 2 தரம் கேட்டிருக்கிறேன், வல்லமை தேவனுடையது என்பதை கர்த்தர் இந்த வார்த்தைகள் மூலமாய் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என்று அன்புடன் பாஸ்டர் டேனியல் மோசஸ். God bless you.